இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் நம்மளால் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா நமக்கு துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, தொல்லையும் இல்லை. எல்லாம் அவன் செயலாலே நடைபெறுகிறது. நீங்கள் விடுற மூச்சு யார் விடுறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாமி நான் தான் விடுற மூச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி சிந்திச்சு நான் மூச்சு விட்றேன் அப்படின்னு நினச்சி விட்றீங்களா? இல்லை. நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் மூச்சை யார் விடுறது? அதை யோசித்து பார்த்துட்டு நடக்கின்ற செயல் அனைத்தும் இறைவன் செயலே என்று நினையுங்கள். உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. இப்போ பார்க்குற இந்த மகா ருத்ராசலிங்கேஸ்வரர் கோயில் ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல யார் இருப்பா, எப்படி இருப்பா, என்ன இருப்பானே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. எனது வீடு எனது வாசல் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. 1,80,00,000 பேருக்கு ருத்ராட்சம் இங்கே வழங்கப்படுகிறது. இப்போ இதுன்னு ஒரு 100 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஏது இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நிலை மாறும் உலகம் எப்பயுமே மாறிக்கினே இருக்கும். இது நிரந்தரம் என்று எதையும் எண்ணிவிட வேண்டாம். உன்னுடைய உடலே உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பொக்கிஷமான நாளாக பாருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்.